வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஜிட்டல் மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி போலார் கெப்பாசிட்டர் அதனுடைய மதிப்பை நம்ம எப்படி செக் பண்ணுறது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், ஒரு கெப்பாசிட்டர் எப்படி செக் பண்ணுறது, செக் பண்ணணுமா? கண்டிப்பாக ஒரு சர்க்யூட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் மேக் பண்ணணும், இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணணும். எலக்ட்ரானிக்கில் எந்த காம்பனண்ட் எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம். அதனுடைய மதிப்பில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு 100 MFD கண்டென்சர் அப்படின்னா ஒரு 10% முன்ன பின்ன இருக்கலாம். 110 MFDயாக இருக்கலாம், 90 MFDயாக இருக்கலாம். அதுக்கு தான் 10% ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கெப்பாசிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அது போலார் கெப்பாசிட்டருக்கு மட்டும் இல்லை, நான் போலார் கெப்பாசிட்டருக்கு அதே மாதிரி தான். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர் சீரியஸ் பேரலல் எதற்காக அப்படின்னா, ஒன்று கெப்பாசிட்டரை எப்படி வேல்யூ செக் பண்ணுறது, ஒன்று சீரியஸ் பேரல் பண்ணால் அதன் மதிப்பு எப்படி மாறும் அப்படின்னு நடத்தியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ கிடைக்கலைன்னா கூட நம்மகிட்ட இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பயன்படுத்தி நாம் அதுக்கு சூட்டபிளாக ஒன்று ஈக்குவலண்ட்டாக ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ண முடியும். இப்போ நீ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு போலார் கெப்பாசிட்டரோட சிம்பிள். லாங் லீடு ப்ளஸ்ஸு, ஷார்ட் லீடு மைனஸ். இந்த மைனஸில் இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் மார்க் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் ஸ்கிமேட்டிக்கில், இந்த மாதிரி சிம்பிள் வரும். போலார் கெப்பாசிட்டி செக்கிங் மெத்தேடு. ஓகே, நம்ம சீரியஸ் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ஒரு ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், ப்ளஸ் மைனஸ். பேரலல் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கிறோம், இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கிறோம். இதனுடைய மதிப்பு எப்படி வரும்? இப்போ சீரியஸ் அப்படின்னா இது ஏ பி இருக்குது இல்லையா. ஸ்பீரியஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ரிசல்ட் எப்படின்னா இது என்ன ஆயிரும், இது ரெண்டு மைனஸ் ஆயிரும். இதுதான் ரிசல்ட்டு. பேரல் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி இதுதான் மதிப்பு. அதாவது இதில் வந்து கூடும், இதில் வந்து குறையும். சீரியஸில் ரெசன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ஃபஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டன்ஸை நம்ம செக் பண்ணலாம். ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர், இப்போது ஒரு கெப்பாசிட்டர் இதன் மதிப்பு வந்து இதில் ஷோ பண்ண முடியுமா பார்க்கலாம். $100 MFD 35 வோல்ட். இந்த கெப்பாசிட்டர் 100 MFD 35 வோல்ட். இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போது பார்க்கலாம் மல்டிமீட்டரில். லாஸ்ட் கிளாஸில் நாம் ஏற்கனவே செக் பண்ணதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வந்து இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணலாம். லாங் லீடு ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இது ஒரு மல்டிமீட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மாதிரி பொசிஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் இருந்தால் இருக்கலாம். பிளாக் டெஸ்ட் ட்ராப் வந்து காமனில் இருக்கணும், ரெட்டு டெஸ்ட் ட்ராப் வந்து இன்புட் அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கணும். இப்போது என்ன ரேஞ்சில் இருக்குது, ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூட்டி இருக்கா, ஓகே கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இந்த மீட்டர் ரேஞ்ச் என்ன பண்ணலாம், இப்போ கெப்பாசிட்டி செக் பண்ண போகிறேன். செக் பண்ணுற வேல்யூ 100 MFD. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 200 MFD ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ரேஞ்சுக்கு பேர், இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணக்கூடிய இந்த ரேஞ்ச் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி வோல்ட் அளக்குற ரேஞ்சு, மேலே டாப்பில் இருக்குது ஓம்ஸ் அளக்குற ரேஞ்சு, கன்டினியூட்டி செக்கிங் இருக்குது. இதில் ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணலாம். கிட்டத்தட்ட பெஸ்ட்டு மீட்டர்னே சொல்லலாம். 450 ரூபா அதனுடைய ப்ரைஸு. தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா, இப்போ இந்த கெப்பாசிட்டி என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். நான் செக் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். 94.8 100 MFDக்கு பக்காவான வேல்யூ. 94.8னா 95 இருக்குது, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே, இப்போது இன்னொரு கெப்பாசிட்டர் பார்க்கலாம். இது ஒரு கெப்பாசிட்டர், இதனுடைய 47, இது வந்து 47 MFD இந்த கெப்பாசிட்டர். நான் செக் பண்ணுறேன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 53 காமிக்குது. இது ஆக்சுவல் வேல்யூ வந்து 47. நான் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% இருக்குன்னு சொன்னேன். 53 MFD காமிக்குது, கெப்பாசிட்டர் காமிக்குது.
இது யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு தேவைப்படுற கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால யார் வேணால் படிக்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே சர்வீஸ் இன்ஜினியராக வரணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலுடைய நோக்கம் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான். நிறைய பேர் விருப்பமும் அதுதான். ஓகே, ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தனையும் ஒரு டயக்ராம் வித் ப்ரூஃப் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிளாஸில் என்னென்னா போலார் கெப்பாசிட்டர் எப்படி மதிப்பு செக் பண்ணுறது, அதை சீரீஸ் பண்ணால் மதிப்பு எப்படி கூடும் குறையும், பேரல் பண்ணால் மதிப்பு எப்படி கூடும் குறையும் பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். கூடவே இந்த வீடியோ பார்க்குறதுனால இந்த மல்டிமீட்டர் உபயோகப்படுத்தி ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ எப்படி எளிதாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். அதில் 47 போட்டிருக்கு, செக் பண்ணலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். 53, இது வந்து 53 வருது, செக் பண்ணிட்டோம் இல்லையா? சரி, இப்போ நம்ம அதை சீரீஸ் பேர் பண்ணலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இன்னொரு வேல்யூ கெப்பாசிட்டர் இருக்குது. இது வந்து 10 mmFD. இது 10 mmFD கெப்பாசிட்டர். நான் செக் பண்ணுறேன். 9.2 காமிக்குது. 9.2 mmFD. 10 mmFDக்கு 9.2 காமிக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். சரி, இப்போ இந்த 10 mmFDயில் 2 கெப்பாசிட்டி நான் சீரீஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டி சீரீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கு, மீட்ரு பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ செக் பண்ணுறேன். ஒரு 10 mmFD இருக்குது. நான் சீரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆஃப் ஆஃப் த வேல்யூ மாறிடும். பார்க்கலாம், செக் பண்ணலாம். 4.7. அப்போது நம்மக்கிட்ட 10 mmFD கெப்பாசிட்டர் 2 இருக்குது. 4.7 mmFD நமக்கு தேவை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 சீரீஸ் பண்ணால் 4.7 mmFD நாம் அச்சீவ் பண்ணிடலாம். மறுபடியும் 1 செகண்ட். .7 mmFD காமிக்குது. சரி, இதே கெப்பாசிட்டரை நம்ம பேரல் பண்ணலாம். 10 mmFDயில் பேரல் பண்ணலாம். இப்போது அப்போ என்ன காமிக்கும், பேரல் பண்ணும்போது வேல்யூ வந்து கூடும். 10 mmFD இதில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 9.5 சம்திங் காமிக்குது, 9.2 காமிக்குது. அட்லீஸ்ட் வந்து 18 அல்லது 19 mmFD காமிக்கணும். செக் பண்ணலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணலாம். எஸ், 19.1 mmFD காமிக்குது. அப்போது ஒரு 22 mmFD உங்களுக்கு தேவை அப்படிங்கிற வரும்பொழுது அப்போ 10 mmFD கெப்பாசிட்டர்ஸ் 2 பேரல் பண்ணால் இந்த வேல்யூவை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இது 47 mmFD 2 சீரீஸில் இருக்குது. 47 mmFD 2 சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்கும்போது என்னாவது, ரெண்டுலேயும் பாதி ஆஃப் ஆஃப் த வேல்யூ மாறிடும். ஒரே வேல்யூ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நியர்லி 27 25 இவருக்கா பார்க்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். 26 வருது. அப்போது உங்களுக்கு 25 mmFD இந்த மாதிரி சர்க்யூட்டில் தேவை அப்படின்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் 2 நீங்கள் சீரீஸ் பண்ணிக்கலாம். இதே கெப்பாசிட்டர் நம்ம பேரல் பண்ணலாம். பேரல் பண்ணும்போது என்னது, வேல்யூ கூடணும். ஒரு கெப்பாசிட்டியில் வந்து ஒரு 50 mmFD இருக்குன்னா 2 சேர்ந்து 100 mmFD வரணும். 100 mmFD வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ரேஞ்ச் 200 mmFD செலக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வேணுன்னா கொஞ்சம் நீ என்ன பண்ணலாம், அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் இதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பேரல் பண்ணியிருக்கேன். பேரல் பண்ணும்போது என்ன ஆகணும், 2 கெப்பாசிட்டருடைய வேல்யூ ஆட் ஆகணும். ஒரு கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து இதில் போட்டிருக்கிறது 47,
செக் பண்ணும்போது நியர்லி 52 சம்திங் வருது. இப்போ செக் பண்ணுறேன். ஓகே 106 வருது. 106 கரெக்டாக இருக்குது. வேல்யூ கரெக்டாக இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒன்று செக் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். ஒன்று செக் பண்ணும்போது 53 காமிக்குது. 53 காமிக்கும் போது 2 ஆட் பண்ணும்போது 106. மறுபடியும் 1 செகண்ட். பக்காவாக இருக்குது. ஸோ எந்த கெப்பாசிட்டர் 200 MFDக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே இதில் செக் பண்ணிடலாம். நான் போலார் எல்லாமே இதில் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தொடர் கிளாஸஸில் நம்ம இந்த மீட்டரை பக்காவாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். கெப்பாசிட்டி வேல்யூ எப்படி ஈஸியாக செக் பண்ணலாம். ஒன்று, அதை சீரீஸ் பேரல் பண்ண நமக்கு தேவையான வேல்யூ அச்சீவ் பண்ணணுன்னா நம்மகிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி வச்சு அச்சீவ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இது ஒரு சம் ட்ரிக்ஸ் இந்த எலக்ட்ரானிக்கில். நாளைக்கு இன்னொரு கிளாஸில் இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.